வணக்கம். நாளைய தினம் விஜய் பதவியேற்பு நிகழ்வு இன்னும் சற்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். நாளை மறுநாளா என்று. இதற்கிடையில் தான் காங்கிரசினுடைய தேசிய முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி விஜய் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அவர் வருகை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுகிறது என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு என்பதில் மாற்று கருத்து இல்லை. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக திமுகவுடனான கூட்டணி முடித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவு இனி வரக்கூடிய அடுத்த தேர்தலும் தொடரும் என்றும் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் அறிவித்தபடி ஆட்சியில் பங்கு என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி என்பது உறுதியாக இருக்கின்றது. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் வசம் இருக்கின்றார்கள். ஏற்கனவே 108, அதில் ஒரு இடம் போக 107 இடங்கள் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதில் 5 சேர்த்தால் 112ஆக வருகின்றது. 112 இடங்கள், அதுபோக மேற்கொண்டு ஒரு 6 இடங்கள் தாவேகாவுக்கு தேவைப்படும் நிலையில் மிகப்பெரிய சிக்கலில் பாதி குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காங்கிரசுடைய வருகைக்கு பிறகு. அந்த அடிப்படையில் தான் இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் வரக்கூடிய வகையில் ஏற்பாடும் இருக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. அது மிக முக்கியமாக ஒரு முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் போது அதற்கு முன்னதாக இருந்த முன்னாள் முதலமைச்சர், அதற்கு மற்றொரு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒவ்வொரு கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள், தேசிய அளவிலான தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவது என்பது மரபு முறைப்படி நடந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள், முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலருக்கு, திரைத்துறை சேர்ந்தவர்கள் கூட பல மிக முக்கியமான திரைத்துறையினருக்கு கூட அழைப்பு விடுக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேசிய அளவில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடியது தற்போது தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்திருப்பதுதான். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த கூட்டணி அமைவதற்கு முன்னதாக சட்டமன்ற தேர்தலின் போது கூட ராகுல் காந்தி விஜயும் பேசியிருப்பதாகவும், ராகுல் காந்தி விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்ததாகவும், அவருக்கு வருகின்ற நாட்களில் அரசியல் ரீதியாக சிறப்பான எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள் என்றெல்லாம் கூட ராகுல் காந்தி விஜயிடம் நம்பிக்கை தெரிவித்ததாக கூட கூறப்படுகிறது. ஆனால் பல்வேறு காரணிகள் அடிப்படையில் தான் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் எதிர்கொண்டார்கள். தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்பது தடாலடியாக மாறி இருக்கின்றது. திமுகவுடன் கூட்டணி முறித்துக் கொண்டு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு, சில நிபந்தனைகளுடன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் பதவியேற்பு நிகழ்வுக்கு ராகுல் காந்தி வர வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புக்கு இணங்க விஜய் பதவியேற்பு நிகழ்வில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருக்கின்றார். ராகுல் காந்தி வரக்கூடிய நிகழ்வு, அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இல்லையெல்லாம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து நாளை பதவியேற்பு, நாளை மறுநாள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலும் கூட ராகுல் காந்தி விஜயும் இணைந்து தேர்தலை தமிழகத்தில் எதிர்கொண்டால் அது எந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்றால் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி என 3 முனை கூட்டணியோடு 3 முனையாக அமையும். வழக்கம் போல நாம் தமிழர் சீமான் தனித்து போட்டியிடுவார். இப்படியாக தமிழக வெற்றி கழகத்தினுடன் முக்கிய கட்சியாக காங்கிரஸ் கூட்டணி வைத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் அவர் எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே 35 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய விஜய் நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தால் இன்னும் அதிக வாக்கு சதவீதம் பெறுவாரா, அல்லது பல்வேறு அரசியல் பின்னணி நிலைகளை கருத்தில் கொண்டு அது அவருக்கு பாதகமாக அமையுமா உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள்லாம் அந்த சமயத்தில் இது ஏற்படுத்தும். எது எப்படியாக இருந்தாலும் ராகுல் காந்தியின் வருகை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுது. அவருடைய வருகைக்கு ஏற்ப நாளை மறுநாளும் பதவியேற்பு நிகழ்வு இன்னும் அதிகாரப்பூர்வமாக சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும். அந்த அறிவிப்புக்கு பிறகு அந்த பதவியேற்பு நிகழ்வு அது நடைபெறக்கூடிய நேரம், அதில் கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய மாநில தலைவர்கள், அதே போன்று பக்கத்து மாநிலம், அதாவது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவர்கள், மற்ற மாநில முதல்வர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதான் ராகுல் காந்தியின் வருகையும் இந்த நிகழ்வில் கூடுதல் முக்கியத்துவம் பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினாக இருந்த நிலையில் அவரை சந்திக்க பலமுறை ராகுல் காந்தி தமிழகம், சென்னை வந்திருக்கின்றார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட
என்னுடைய அருமை சகோதரர் ஸ்டாலினை சந்திப்பதற்காக ஸ்வீட் வாங்க செல்கிறேன் என்று கூறி திடீரென்று கோவை அவினாசி சாலையில் சென்ற போது அவர் நடந்து சென்ற போது சாலையிலுக்கு தடுப்பை தாண்டி எகிரி குதித்து சிறுவர்களைப் போல உற்சாகமாக எகிரி குதித்து சென்று அருகே இருந்த ஒரு இனிப்பு கடைக்கு சென்று ஸ்வீட் கடைக்கு சென்று அவர் ஸ்டாலினுக்காக இனிப்புகள்லாம் வாங்கி என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய சகோதரர் என்னுடைய அன்பு பிரதருக்கு இந்த ஸ்வீட்டை நான் கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் வாங்கி வந்தது மிகப்பெரிய அவர்களுக்கு இடையான அந்த பிணைப்பு பாசம் என்பது எந்த அளவுக்கு அடர்த்தியாக எந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக அதிகமாக இருக்கின்றது என்பதெல்லாம் காண்பித்தது. அந்த அளவுக்கு உடன்பிறவா சகோதரர்களாக இருந்து வந்தார்கள் ராகுல் காந்தி ஸ்டாலினும். அப்படி இருக்கும் நிலையில் ராகுல் காந்தி இந்த முடிவு என்பது திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட இது விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது வந்தது. பொதுவாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தலின் போது ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் தோன்றி ஒரே இடத்திலிருந்து பிரச்சாரம் செய்வார்கள். ஒரே மேடையில் கைகோர்த்தும் கட்டி அணைத்து அவர்களுடைய ஒற்றுமை காங்கிரஸ் திமுக ஒற்றுமை பறைசாற்றக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடு என்பதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலின் போது ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் தோன்றி பிரச்சாரம் செய்யவில்லை என்பதெல்லாம் ஒரு எதிர்மறை விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ந்து பேசி வந்தது. அதே போன்று பலரும் இந்த கூட்டணி விரும்பாத வகையிலான கருத்துக்களை தெரிவித்தது உள்ளிட்ட பல நிகழ்வுகள் பொருந்தா கூட்டணி என்றால் அது இந்த திமுக தலைமையிலான கூட்டணி தான் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதை தற்போது அது முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 20 ஆண்டுகால தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தார்கள். அதற்கு முந்தைய ஆண்டுகள்லாம் சேர்த்தால் 20 ஆண்டுகால நட்பு என்பது முடிவுக்கு வந்து ராகுல் காந்தி விஜயினுடைய பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். இனி அருமை சகோதரர் என்னுடைய மைடியர் பிரதர் ஸ்டாலின் என்றெல்லாம் சொல்லி வந்த ராகுல் காந்தி இனி அந்த ஸ்டாலின் என்ற பெயரை அங்கிருந்து தூக்கிவிட்டு அந்த இடத்தில் விஜய் என்ற பெயரை வைக்கப் போகிறார் என்றுதான் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனி மைடியர் பிரதர் விஜய் என்னுடைய அருமை சகோதரர் அன்பு சகோதரர் விஜய் என்றுதான் ராகுல் காந்தி இனி பேசி வருவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரையில் அன்பு சகோதரர் ஸ்டாலின் என்று சொல்லி வந்த ராகுல் காந்தி இனிமேல் அன்பு சகோதரர் விஜய் என்று சொல்லி வர போகிறார் என்பதுதான் தற்போது நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் காண்பிக்கின்றது. நிக்கிதா.